வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுராந்தகத்தில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. அது என்ன அந்த நியூ ப்ராஜெக்ட்? குளோபல் சிட்டி ப்ராஜெக்ட். அதை பற்றியும் ப்ளஸ் வந்து லேக்கை வந்து மறுபடியும் ரீஸ்டோரிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பழைய மாதிரி ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் லேக்காக இதை வந்து மறுபடியும் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. மதுராந்தகம் சார்ந்து இருக்கிற மக்களும் மதுராந்தகத்தில் முதலீடு பண்ணால் நிறைய ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற மக்களும் இந்த குளோபல் சிட்டி ப்ராஜெக்டோட டெவலப்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்த்து கடைசி வரை இருந்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல மதுராந்தகம் ஒரு முக்கியமான முனிசிபாலிட்டி. இங்கே இருக்கிற மதுராந்தகம் லேக் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் லேக். ஆனால் அதை இப்போ நம்ம சரியாக ஃபியூ இயர்ஸாக பார்த்துக்கிறோமா அப்படின்னு கேட்டால் சரியாக பாதுகாப்பு இல்லாமல் விட்டதுனால அதில் வந்து நிறையா ப்ராப்ளம். ஃப்ளட்டு வந்தால் நிற்கிறதில்ல, கிரவுண்டு வாட்டர் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆனால் இப்போ கவர்மெண்ட் எல்லாமே வந்து அதை அட்ரஸ் பண்ணி அதெல்லாம் எப்படியெல்லாம் நம்ம மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணி ஒரு நல்ல பழைய நிலைமைக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதுல கவனம் செலுத்திட்டுருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 172.66 கோடி ரூபா வந்து இந்த மதுராந்தகம் லேக்கோட ரீஸ்டோரேஷனுக்காக வந்து பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. 90% ஆஃப் தி ஒர்க் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் 10% மட்டும்தான் இருக்குது.